Hi guys, welcome to the Casa Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜுராசிக் பார்க் பேஸ் பண்ண 3 ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து ஜுராசிக் வேர்ல்டும் பேஸ் பண்ணி 3 ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 6 ஃபிலிம்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட டைனோசர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில ஸ்பீஷஸுமே வந்து பார்த்தோம்னா காமிச்சிருப்பாங்க. அதில் இந்த வேர்ல்டை டாமினேட் பண்ணக்கூடிய டாப் 5 ஏபெக்ஸ் பிரிடேட்டரை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூவிஸில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட கார்னிவோரஸ் டைனோசர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டெரிட்டரியாகவும் அக்ரெசிவாகவும் மற்ற டைனோசர்ஸை டாமினேட் பண்ணுறதை வச்சு தான் இந்த டாப் 5 லிஸ்ட்டை நான் வரிசைப்படுத்தியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டாப் 5ல பார்க்க போகிறது என்னன்னா டைரனோசாரஸ் ரெக்ஸ், அதாவது இதோட ஷார்ட் நேம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டீரெக்ஸ். ஜுராசிக் பார்க் 1 மற்றும் ஜுராசிக் பார்க் 2 இந்த 2 மூவிலையுமே எபெக்ஸான பிரிடேட்டர் எதுன்னு கேட்டோம்னா அது இந்த டீரெக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுராசிக் பார்க் மற்றும் ஜுராசிக் வேர்ல்டு இந்த 2 ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே எல்லா மூவிஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா டீரெக்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ மற்ற ஹெர்பிவோர் டைனோசர்ஸை பொறுத்த வரைக்கும் டீரெக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய த்ரெட்டான ஒரு டைனோசராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜா மற்றும் லெக்ஸ் இருக்கிறதுனால மற்ற டைனோசர்ஸை ஈஸியாகவே வேட்டையாடக்கூடியதாக வந்து இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைனோசரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த டைனோசருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டைனோசர் அகேன்ஸ்டாக இதுங்க சண்டையே வந்து போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைனோசர் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறதே இந்த டீரெக்ஸ் தான். எதனால இந்த டீரெக்ஸ் டாப் 5ல வந்து இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து பார்க்க போகிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாமே டீரெக்ஸை விட ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. டீரெக்ஸே பல இடத்துல வந்து பார்த்தோம்னா டாமினேட் வந்து அதுங்க பண்ணியிருக்கிறதுனால தான் டீரெக்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம டாப் 4ல பார்க்க போகிறது என்னென்னா கிகனாட்டோசாரஸ். இதோட ஷார்ட் நேம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா கிகான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைனோசர். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே ஒரு பிக்கஸ்டான ஒரு கார்னிவோர் என்னன்னு வந்து பார்த்தோம்னா அது இந்த டைனோசர் தான். லைக் ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனில் தான் இந்த டைனோசரை ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியசஸ் பீரியடில் வந்து பார்த்தோம்னா கிகனாட்டோசாரஸ் வந்து ஒரு டீரெக்ஸே வந்து போட்டு தள்ளி இருக்கும். ஈவன் ப்ரெசன்ட் டைமில் பயோசின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வேலி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேலியோட எபெக்ஸ் பிரிடேட்டரே வந்து பார்த்தோம்னா இந்த கிகனாட்டோசாரஸ் தான். லைக் இன்ஃபேக்ட் அந்த இடத்துல டீரெக்ஸ் இருந்துமே அந்த டீரெக்ஸே டாமினேட் பண்ணது என்னன்னு வந்து பார்த்தோம்னா இந்த டைனோசர் தான். லைக் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாஸ்மே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் ரொம்ப பெருசாகவே வந்து இருக்குது. ஸோ எதனால் இது வந்து பார்த்தோம்னா 4th பிளேஸில் இருந்ததுன்னா ஸோ இது வந்து ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனில் தான் வந்து இந்த டைனோசரை காமிச்சிருக்காங்க. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் வந்து இது காமிச்சிருப்பாங்க. இதை பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் இதோட பேட்டிலுமே வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். லைக் இது ஈஸியாகவே டீரெக்ஸை வந்து பார்த்தோம்னா ஓவர் கம் பண்ணிடும். பட் அந்த மூவியோட எண்டிலே வந்து பார்த்தோம்னா டீரெக்ஸ் மற்றும் டெரிஞ்சினோசாரஸ் இது ரெண்டுமே சேர்ந்து அந்த கிகனாட்டோசாரஸை வந்து போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிட்டதுனால தான் இது இந்த 4th பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம டாப் 3ல பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பைனோசாரஸ். இதோட ஷார்ட் நேம் என்னென்னா ஸ்பைனோ. இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு டைனோசரும் கூட. இன்ஃபேக்ட் ஜுராசிக் பார்க் 3ல வந்து பார்த்தோம்னா இந்த டைனோசரை வந்து காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது இருக்க இடத்துல இதுதான் வந்து பார்த்தோம்னா எபெக்ஸ் பிரிடேட்டராகவே வந்து இருக்கும். ஏன் நான் இதை தெளிவு பற்றி நினைக்கிறேன்னா அது இருக்கிற இடத்துல தான் டீரெக்ஸுமே இருந்தது. ஸோ டீரெக்ஸ்க்கும் இந்த ஸ்பைனோசாரஸ்க்கும் நடந்த 1-on-1 பேட்டில் இந்த ஸ்பைனோசாரஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டீரெக்ஸே வந்து பார்த்தோம்னா போட்டு தள்ளிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைனோசர் வந்து லேண்ட்லேயும் சரி வாட்டர்லேயுமே சரி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோம்னா டாமினன்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது நிலத்துலையுமே வந்து பயங்கரமாக வேட்டையாடும். அதே மாதிரி தண்ணிலையுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து வேட்டையாடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இது இருக்குது. இன்ஃபேக்ட் இது ரொம்ப டெரிஃபையான ஒரு டைனோசரும் கூட. ஸோ இது ரொம்ப லார்ஜஸ்டான ஒரு கார்னிவரும் கூட. இன்ஃபேக்ட் மற்ற டைனோசர்ஸை கம்பேர் பண்ணும்போது லைக் இந்த ஸ்பைனோசாரஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜுராசிக் பார்க் 1 அண்ட் ஜுராசிக் பார்க் 2 இது ரெண்டுத்துலையுமே டீரெக்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா எபெக்ஸ் பிரிடேட்டராக வந்து இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜுராசிக் பார்க் 3 மூவியில் எபெக்ஸ் பிரிடேட்டராக இருந்தது ஸ்பைனோசாரஸ்னால லைக் அதோட லோகோலையுமே வந்து பார்த்தோம்னா ஸ்பைனோசாரஸோட ஸ்கெலிட்டனை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எதனால் இது வந்து டாப் 3ல வந்து இருக்குன்னா இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது இதை விட உண்மையிலே பெட்டரான ஒரு டைனோசர். ஸோ இப்போ நம்ம டாப் 2ல பார்க்க போகிறது என்னென்னா இண்டோமினஸ் ரெக்ஸ். இதோட ஷார்ட் நேம் வந்து பார்த்தோம்னா ஐரெக்ஸ். இது முழுக்க லைக் ஹியூமன்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டைனோசர். அதுவும் எதுக்காகன்னு வந்து பார்த்தோம்னா எபெக்ஸ் பிரிடேட்டராக இருக்கிறதுக்காகவே. இது ஒரு ஹைப்ரிட் டைனோசர்னால இந்த டைனோசர்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம்னா
பல கார்னிவோரஸ் டைனோசரோட டிஎன்ஏ வந்து இருக்கு. எஸ்பெஷலி சொல்ல போனோம்னா டீரெக்ஸ் இருக்கு, கிகனாட்டோசாரஸோடது இருக்கு, அதே மாதிரி கார்னோட்டோசாரஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வெலிசிராப்டரோட டிஎன்ஏ வந்து இந்த டைனோசருக்குள்ள வந்து இருக்கு. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா தனியாக தான் போய் வேட்டையாடும். அது மட்டும் இல்லாமல் இது கண்ணில் படுற எல்லாத்தையுமே மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணி கொல்லவும் செய்யும். அந்த மாதிரியான ஒரு டைனோசர். இதோட தாடை பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட நகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும். லைக் இதோட கேமோஃப்ளாக் எபிலிட்டி வந்து பார்த்தோம்னா மற்ற இறைகளால் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதோட கேமோஃப்ளாக் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பயங்கரமாக அட்டாக் பண்ணும். இன்டெலிஜென்ட்டானது. இன்ஃபேக்ட் அதோட இன்டெலிஜென்ஸ் மூலமாக லைக் வெலிசிராப்டர்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் டீரெக்ஸே பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணியிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தோம்னா செயல்படக்கூடியது. ஸோ எபெக்ஸ் ப்ரிடேட்டருக்கு என்னென்னலாமா இருக்கணுமோ அது எல்லாமே இந்த டைனோஸ் கிட்ட வந்து இருந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஜுராசிக் வேர்ல்டு மூவியில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் மெயின் ஆன்டகனிஸ்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இதுக்கு வந்து எபெக்ஸ் ப்ரிடேட்டராக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் வந்து இருந்தாலுமே எதனால் இது டாப் 2ல வந்து இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ டாப் 1 என்னன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் மொசசாரஸ். இதோட ஷார்ட் நேம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா மொசா. இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே இந்த என்டையர் வேர்ல்டோட ஒரு எபெக்ஸ் ப்ரிடேட்டர் எதுன்னு வந்து கேட்டோம்னா அது இந்த மொசசாரஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜுராசிக் வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலுமே அதை தொடர்ந்து வந்த ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் அண்ட் ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் இந்த 3 ஃபிலிம்லையுமே லைக் பெசிபிக் ஓஷனோட டாப் ப்ரிடேட்டராக வந்து இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா அது இந்த மொசசாரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய கார்னிவோருமே வந்து பார்த்தோம்னா அது இந்த மொசசாரஸ் தான். ஸோ கார்னிவோரஸ் அண்ட் எபெக்ஸ் ப்ரிடேட்டராக இருக்கக்கூடிய எல்லா தகுதியுமே வந்து பார்த்தோம்னா இந்த மொசசாரஸ் கிட்ட வந்து இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னல லைக் இண்டோமினஸ் ரெக்ஸ் வந்து பார்த்தோம்னா முழுக்க எபெக்ஸ் ப்ரிடேட்டராகவே இருக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டைனோசர். அது லேண்டை பேஸ் பண்ணுது. இதுவே ஓஷன் எடுத்துக்கிட்டோன்னு வந்து பார்த்தோம்னா அந்த மொசசாரஸ் தான். ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து டாப் 1ல இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு வந்து பார்த்தோம்னா லைக் இப்போதைக்கு இண்டோமினஸ் ரெக்ஸ் உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அலைவா இந்த வேர்ல்டுல சுத்துறது எது அப்பெக்ஸான ப்ரிடேட்டர் வந்து பார்த்தோம்னா அது இந்த மொசசாரஸ் தான். ஸோ ஆல்தான் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மூவி ஃப்ரான்ச்சைஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டாப் 5 எபெக்ஸ் ப்ரிடேட்டர்ஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் மூவியில் வந்து பார்த்தோம்னா லைக் டீரெக்ஸ், ஸ்பைனோசாரஸ், ஈவன் மொசசாரஸ்மே வந்து அப்பியர் ஆகிருக்கிறதுனால இந்த லிஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து டாப் 5 பிக்கஸ்ட் ஹெர்பிவோரஸ் டைனோசர்ஸ் பார்த்தின வீடியோவும் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.